தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரையிலும் திருவாக்கியங்கள். குறிப்பாக 21வது வாக்கியம். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். அப்போ இயேசு தூய ஆவியால் நிறைந்து தான் பிதாவாய் தெய்வத்தை வாழ்த்துகின்றார். மக்களே, நீயும் நானும் தெய்வத்தை வாழ்த்த வேண்டும் என்றால் ஆவியால் நிறைந்தால் மட்டுமே தான் வாழ்த்த முடியும். இல்லை என்றால் போய் சேராது. அன்னை மரியாள் தூய ஆவியால் நிறைந்த பிறகு தெய்வத்தை வாழ்த்துவதை நாம் காண்கின்றோம். என் உள்ளம் ஆண்டவரை போற்றுமை பெறப்படுகிறது. அதே மாதிரி சக்கரியா தூய ஆவியால் நிரப்பப்படுகின்றார். பிறகு இது அவர் தெய்வத்தை வாழ்த்துகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அதேமாதிரி சிமியோன் தூய ஆவியால் நிரப்புகின்றார். அதன் பிறகு அவர் என்ன செய்கின்றார்? தெய்வத்தை வாழ்த்துகின்றார். அவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறைவனை வாழ்த்த வேண்டும் என்றால் ஆவியால் நிறைந்தால் மட்டுமே தான் முடியும், ஒழிய வேறு முடியாது. அதுதான் உண்மையான ஆராதனையாக மாறும். அப்புறம் சிந்தித்து பார்ப்போம், ஆண்டவரே, உன்னை நான் வாழ்த்த வேண்டும், உன்னை நான் போற்ற வேண்டும், உன்னை புகழ வேண்டும். காரணம், என் வாழ்க்கையில் ஒரு நன்மைகள் செய்து கொண்டு வருகிறேன். ஆகவே அந்த நன்மைகளெல்லாம் எடுத்து சொல்லி நன்றி சொல்ல வேண்டும் என்றால், நான் உண்மையான ஆராதனை கொடுக்க வேண்டும் என்றால் நீ எனக்கு வேண்டும். இயேசுவே, என்மேல் இரக்கம் வையும் செய்து அந்த ஆவியானவரை எனக்கு தந்துள்ள பாவத்தின் வழியாக அந்த ஆவியானவரை நான் இழந்திருக்கின்றேன். இழந்த அந்த ஆவியானவரை மீண்டும் நான் சொந்தமாக்க, தெய்வமே, நீர் எனக்கு துணை, நீரே என் துணை புரியும் சொல்லிக்கொண்டு தாய் வழியாக நம் அன்றாடுவோம். நிச்சயமாக அந்த அன்னை நமக்காக பரிந்து பேசி நாம் இழந்த தூய் ஆவியானவரை நமக்கு பெற உதவி செய்வாள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, நாங்களும் தெய்வத்தை உண்மையாக வாழ்த்த போற்றுவதும் உண்மையாக வாழ்த்தி போற்றுவதற்கு வேண்டிய கிருபையை எங்களுக்கு பெற்று தந்திரலும். மாதாவே, பரிந்து பேசியலும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.